நான் இந்த போர்ல இருவர் பக்கமும் நின்னு போரிட மாட்டேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. அத்தோட இல்லாம தன்னோட மகத்தான கோதண்டம் அப்படிங்கிற வில்ல துரியோதனன் முன்னாடி உடைத்து வீசுறாரு. இது எல்லாம் கிருஷ்ணரோட விளையாட்டு தான் பின்னர் தான் தெரிய வருது. காரணம், விதுரன் அஸ்தினாபுர பக்கம் நின்னு போரிட்டு இருந்தா வெற்றி அஸ்தினாபுரத்துக்கு தான் கிடைச்சிருக்கும். ஆனா பாண்டவர்கள் ஜெயிச்சாதான் தர்மம் நிலைநாட்டப்படும். அதனாலேயே விதுரனை கோபமடைய செய்து தன்னோட கையாலேயே வில்ல உடைக்க செய்து அவரோட வாயிலிருந்தே நான் இந்த போர்ல பங்கெடுக்க மாட்டேன்னு சொல்ல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கு மகாபாரத போர்ல எல்லாரையும் அழிக்கிறதுக்கு ஒரு பலவீனம் தெரிஞ்சிருக்கு. ஆனா விதுரனை அழிக்க மட்டும் எந்த பலவீனமும் இல்லைன்னும், அவர் போரிட்டு இருந்தா கண்டிப்பா வெற்றி துரியோதனன் பக்கம் இருக்கும்னு இப்படி செய்திருக்காரு. இப்படி விதுரரோட சக்தியை கண்டு கிருஷ்ணரை அஞ்சிருக்காரு.